ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு க்ரோஷே வீடியோவோடு வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரோஷே ஹெக்ஸகன் மாடல் ஷர்ட் தான். இது வந்து என்னோடய பையனுக்காக நான் வந்து பண்ணியிருக்கேன். என்னோடய பையனுக்கு வந்து 8 வயசு ஆகுது. இது வந்து 8 வயசு பையன் சைஸ்க்கு நான் பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்து உங்களுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. த்ரீ 3.5 ஹூக் வந்து நான் எடுத்திருக்கிறேன். ஏன்னா நான் வந்து 4 yarn வந்து யூஸ் பண்ணுறேன். அதனால் 3.5 வந்து கரெக்டாக இருக்கும். கலர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த விதமான கலர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து இந்த கலர்ஸ் அவைலபிள் இருந்ததுனால இதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு நார்மலாக வந்து 400லேருந்து 500 கிராம் யான் வரைக்கும் யூஸ் ஆகும் இந்த 8 இயர்ஸ்க்கான ஷர்ட் பண்ணுறதுக்கு. நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சைட் ஆஃப் ஷர்ட் வந்து பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி தான் நம்ம இன்னொரு சைடும் பண்ண போகிறோம். 2 சைடும் வந்து நம்ம ரெடி பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஒன்ஸ் நம்ம வந்து பட்டன் பட்டிலாம் வந்து வைப்போம் இல்லையா, அந்த டைமில் தான் வந்துட்டு நமக்கு லெஃப்ட்டு ரைட்டை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் ஷர்ட்டை வந்து பின்னி இந்த சைடும் வந்து ரெடி பண்ணிக்கலாம், இல்லை அந்த சைடும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸ்டார்டிங்கில் வந்து மேஜிக் சர்க்கிள் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு 3 செயின் வந்து போட்டுக்கோங்க. மூணு செயின் போட்டதுக்கப்புறமா 2 டபுள் க்ரோஷே வந்து போட்டுக்கோங்க. டோட்டலாக இப்போ நமக்கு வந்து 3 டபுள் க்ரோஷேன்ற மாதிரி ஒரு கவுண்ட் கிடைக்கும். இது வந்து கிளஸ்டர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான். அதாவது 3, 5 இந்த மாதிரி செட் ஆஃப் போடுறத வந்து கிளஸ்டர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம இந்த கிளஸ்டர் வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த ஷர்ட் வந்து செய்ய போகிறோம். 3 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறமா, அதாவது 3 செயின், ஒரு 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கணும். அகெயின் திரும்ப ஒரு கிளஸ்டர், அதாவது 3 டபுள் க்ரோஷே ஒட்டுக்கா போடணும். போட்டுட்டு அகெயின் ஒரு செயின். இந்த மாதிரி மொத்தம் ஹெக்ஸாகனுக்கு வந்து 5 சைடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி 5 கிளஸ்டர் ஸ்டிச் வந்து நீங்கள் இதில் போட்டுக்கணும். அஞ்சு கிளஸ்டர் வந்து போட்டதுக்கப்புறமா ஒரு செயின் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் இல்லையா 3 செயின், அதில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷர்ட்டோட லென்த்து, அதாவது ஆர்ம் ஹோல்லேருந்து கீழே வரைக்கும் வர லென்த்தை வந்து நம்ம பார்க்கணும். நான் வந்துட்டு என்னோடய பையனோட டிஷர்ட் வச்சு மெஷர்மெண்ட் பார்த்துட்டேன். மெஷர்மெண்ட் எப்படி பார்க்கணுங்கிறது உங்களுக்கு இந்த ஷர்ட் வச்சு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா இந்த ஆர்ம் ஹோல்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது நமக்கு ஆர்ம் ஹோல்லேருந்து கீழே வந்து பசங்களுக்கு இடுப்பு வரைக்கும் எவ்வளோ உங்களுக்கு லென்த் வேணுமோ அந்த லென்த்தை வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 12லேருந்து 13 வரைக்கும் வரும் என்னோடய இந்த மெஷர்மெண்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் போடுறேன். உங்களுக்கு அதை விட வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து செயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணி போகலாம். அந்த செயின் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கான கவுண்ட் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்லீவ்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த பக்கம் 13 எடுத்திருக்கேன் இல்லையா, உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5 to 6 inches வந்து வரும். நான் டோட்டலாக வந்து 60 செயின் வந்து போட்டிருக்கிறேன், ப்ளஸ் 3 செயின் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த 60 செயின் கூட உங்களுக்கு வந்து இன்னும் செயின் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா +3 அப்படின்ற கான்செப்டில் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக லாஸ்ட்டாக வந்து 3 செயின்ஸ் வந்து நம்ம போடணும். ஏன்னா இதில் வந்து ஒரு கிளஸ்டர் போட்டுட்டு ஒரு செயினில் நம்ம வந்து 2 செயின் விட்டு இன்னொரு கிளஸ்டர் போடுவோம். ஸோ நமக்கு வந்து +3ன்ற கான்செப்டில் தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்.
இப்போ 60 செயின் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். 60 செயினுக்கு வந்து நமக்கு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 11லேருந்து 12 இன்ச்சஸ் வரைக்கும் நமக்கு வரும். நம்ம கிளஸ்டர் போடும்போது அந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும் இல்லையா? அப்போ வந்து நமக்கு 13 இன்ச்சஸ் வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். இப்போது 60 + 3 3 வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். அந்த 3 வந்துட்டு நம்ம ஒரு டபுள் க்ரோஷேவாக வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அகெயின் அந்த சேம் 60வது ஸ்டிச் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டிச்சில் வந்து 2 டபுள் க்ரோஷே போடணும். 2 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு கிளஸ்டர் கிடச்சிரும். அதுக்கப்புறமா 2 செயின் விட்டுட்டு அகெயின் 3வது செயினில் வந்து ஒரு கிளஸ்டர் வந்து போட்டுக்கணும். இதுக்கு இடையிலலாம் வந்து செயின் எதுவும் போடக்கூடாது. ஒரு கிளஸ்டருக்கும் இன்னொரு கிளஸ்டருக்கும் இடையில வந்து செயின் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 செயின் விட்டுட்டு 3வது செயினில் ஒரு கிளஸ்டர். இந்த மாதிரியே வந்து அந்த ஆர்ம் ஹோல் எண்டு வரைக்கும் நம்ம வந்து இந்த இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம 60 செயின் போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து 20 கிளஸ்டர் வந்து கிடைக்கும். லாஸ்ட் வரைக்கும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நைன்டீன் கிளஸ்டர் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா 5 செயின் இருக்கும். மறுபடியும் அதில் வந்து 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் வந்துட்டு ஒரு கிளஸ்டர் வந்து போட்டுக்கணும். அந்த மேஜிக் சர்க்கிள் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு செயின் போட்டு ஜாயின் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம ஒரு கிளஸ்டர் வந்து போட்டுக்கணும். டோட்டலாக 20 கிளஸ்டர் ஸ்டிச் வந்து நம்ம போட்டிருக்கோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த நம்ம ஜாயின் பண்ண கேப் இருக்குது இல்லையா, எங்கேருந்து நம்ம செயின் வந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த கேப் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு கிளஸ்டர் போட்டிருக்குறோம். அகெயின் வந்துட்டு அடுத்த ஒரு கேப் இருக்கும் இல்லையா, ஹெக்ஸகன் வந்து நம்ம 5 செயின் போட்டிருந்தோம் இல்லையா இடையில இடையில, அந்த இடத்துல ஒரு கிளஸ்டர் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து செயின் போட்டு நம்ம வந்து கிளஸ்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து ஒரு செயின் வந்து எக்ஸ்ட்ரா போடணும். ஏன்னா நமக்கு வந்து அந்த ஹெக்ஸகன் ஷேப் வந்து கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக. இப்போ வந்துட்டு அந்த ஒரு இடத்துல ஒரு செயின் போட்டு ஒரே இடத்துலையே 2 கிளஸ்டர் வந்து போட்டிருக்குறோம். தென் அகெயின் செயின் போட தேவையில்ல. அந்த செயின் கேப்பில் வந்து ஒரு கிளஸ்டர் ஸ்டிச், அதாவது 3 டபுள் க்ரோஷே ப்ளஸ் ஒரு செயின், அகெயின் 3 டபுள் க்ரோஷே அந்த சேம் ஹோலில் வந்து நம்ம போடணும். டோட்டலாக வந்து நமக்கு 2 கிளஸ்டர் வந்து அந்த இடத்துல கிடைக்கும். அந்த நமக்கு செயின் வர இடத்துக்கு மேலே மட்டும்தான் நம்ம செயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். மற்ற இடத்துல நம்ம செயின் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4 கார்னர் வந்து கிடச்சிருக்கும். அகெயின் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளஸ்டர் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த ஜாயின் பண்ண கேப்பில், அதே கேப்பில் நம்ம அகெயின் வந்து ஒரு கிளஸ்டர் ஸ்டிச், அதாவது 3 டபுள் க்ரோஷே வந்து போட்டுக்கணும். திரும்ப அகெயின் பார்த்திங்கன்னா இந்த செயினில் நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம்ல, அதில் வந்து நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம 2 செயின் விட்டு ஒரு இதில் வந்து கிளஸ்டர் ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லையா, அதோட இன்னொரு செயின் இருக்கும் இல்லையா, செயினோட அந்த கேப்பு, அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். இப்போது ஒவ்வொரு கிளஸ்டருக்கும் நேர் நேர் ஆப்போசிட்டில் வந்து இன்னொரு கிளஸ்டர் வந்து போடணும். அந்தபடி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சைடும் வந்து 20 கிளஸ்டர் வந்து கிடைக்கும்.
இதே மாதிரியே இது ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த சைடும் நமக்கு வந்து 20 கிளஸ்டர் வந்து கிடச்சிருக்கும். தென் 3 செயின் போட்டு அடுத்த ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு கிளஸ்டரோட கேப்லேயும் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கிளஸ்டரோட கேப்லேயும் 3 3 டபுள் க்ரோஷே, அதாவது ஒரு கிளஸ்டர் வந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ நம்ம 3 செயின் போட்டோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு கார்னராக வந்து எடுத்துக்கணும். அகெயின் அந்த ஃபஸ்ட்டு கிளஸ்டர் இருக்கு இல்லையா கீழே, அதுக்கும் பக்கத்தில் இருக்க கிளஸ்டருக்கும் நடுவில் ஒரு கிளஸ்டர் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இதே மாதிரியே ஒவ்வொரு கிளஸ்டருக்கும் கேப்பில் வந்துட்டு ஒரு கிளஸ்டர் ஸ்டிச் போட்டு இந்த ரோ ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். க்ரோஷெட்டில் நார்மலாக கிரானி ஸ்கொயர்லாம் போட்டு ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து இது புரியும். நான் வந்துட்டு கொஞ்சம் குழப்புற மாதிரி சொல்கிறதா இருந்தால் கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க. நம்ம கிரானி ஸ்கொயரில் வந்து போடுவோம் இல்லையா கிளஸ்டர் ஸ்டிச், அதுக்கு கேப்பில் ஒர்க் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் சேம் டு சேம் இதுலேயும் ஒர்க் பண்ணணும். இந்த த்ரெட்டோட கலர் வந்துட்டு வீடியோக்கு வந்து சரியாக தெரியல. ஸோ அது மட்டும்தான், சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த 20 கிளஸ்டர் மேலேயும் வந்து நம்ம இடையில கிளஸ்டர் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அகெயின் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா 2 கிளஸ்டர் வரும். அதோட கேப்லேயும் வந்துட்டு நம்ம வந்து கிளஸ்டர் வந்து போட்டுக்கணும் 3 டபுள் க்ரோஷே. அண்ட் அகெயின் இந்த 2 கேப் வரும் இல்லையா நம்மளோட அந்த ஹெக்ஸகன் ஷேப்புக்கான, அந்த கேப்லேயும் வந்துட்டு போட்டுக்கணும். எங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போடணும் அப்படின்னா, நம்ம கீழே செயினில் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த செயினில் ஒர்க் பண்ணும்போது மட்டும், அந்த கார்னர்ஸில் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து 2 கிளஸ்டர் போடணும், நடுவில் ஒரு செயின் போட்டுக்கணும். அந்த மாதிரி நமக்கு ஒர்க் வரும். அதாவது ஒரு கிளஸ்டர், ஒரு செயின், ஒரு கிளஸ்டர் அதே கேப்லேயே. அந்த 4 கார்னரும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் அந்த நம்ம ஆர்ம் ஹோலுக்கு கீழே அந்த லென்த் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 3 செயினில் வந்துட்டு ஒரு டபுள் க்ரோஷே போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ அகெயின் 3 செயின் போட்டு நம்ம வந்து ஒர்க்கை வந்து டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஒரு சிங்கிள் க்ரோஷே கேப்பில் வந்துட்டு 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம போட்ட 3 செயினை வந்து ஒரு டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் பண்ணிக்கணும். அகெயின் வந்து 2 டபுள் க்ரோஷே போட்டு ஒரு கிளஸ்டராக அதை வந்து ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான். அகெயின் ஆஸ் யூஷுவல் இந்த ஃபுல்லாக அந்த ரவுண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான். அந்த மேலே வந்து அந்த ஹெக்ஸகன் ஷேப் வர இடத்துல மட்டும் கார்னரில் வந்துட்டு நம்ம ஒரு செயின் போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஒர்க் எல்லாமே சேம் தான். ரொம்ப ஈஸியான வந்து ப்ரொசீஜர் தான் இந்த ஷர்ட் வந்து மேக் பண்ணுறது. அந்த கார்னர் மட்டும் கரெக்டாக கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு வந்து ஷேப் கிடச்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு இப்படி போகும், இது உடம்பு பார்ட் இப்படி வரும். இதே மாதிரியே வந்து நீங்கள் கலர்ஸ் வந்து மாற்றி மாற்றி கூட போட்டுக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட ஆர்ம் ஹோல் சைடு இப்படி தான் வந்து இருக்கும். இதில் வந்து நம்ம கலர்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்து நம்ம சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஸ்லீவ்ஸ் வந்து நமக்கு 5 to 6 இன்ச் வேணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த அளவுக்கு இப்போ நான் போட்டு ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும்.
ஷோல்டர் சைடு வந்து இன்னும் ஒரு 2, 3 லைன்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிடணும். உங்களுக்கு யார்ன் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ண தெரியும்னா அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக வந்துட்டு ஹூக் வச்சே வந்து ஸ்டிச் பண்ணலாம். இதில் வந்து நான் ஹூக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு எப்படின்னு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போது நம்ம இதில் 2 லைன் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஒன்லி எல் ஷேப் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம தனித்தனியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூ ஷேப்பில் ஒர்க் பண்ணியிருப்போம். இப்போ வந்துட்டு இந்த கார்னரோட வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். பார்ட் 2ல் வந்து அடுத்தது பார்க்கலாம்.